ஆமா. இதடா சுப்பிரமணி, தெரியாம தான் கேட்குறேன். எனக்கு குல்பி வண்டி மாதிரி தள்ளி வந்து நாட்டம் வீட்டு வாசல உட்கார வச்சிருக்கியே, எதுக்குடா? எல்லாம் ஒரு வேலையா தான் பாலாஜி. வேலையாவா? உன் கூட வந்தா வேலையா இல்லடா, வில்லங்கமா தான் இருக்கான். கரெக்ட். அது இந்த நாட்டம்மா பொண்ணு கல்லால அத பொண்ணு பார்க்க வராங்க. அதுக்கு அத நீ கெடுக்குற. என்னடா சொல்ற? அந்த நிச்சயதார்த்தத்தை நீ கெடுக்குறேன்னு சொன்ன. எப்பா இந்த விளையாட்டுக்கு நான் வரல, என்ன ஆளை விடு. ஐ எம் கோயிங். பாலாஜி என்ன தம்பி, நாட்டாமை வீடு தானே? இதான் நாட்டாமை வீடு. ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீடா? ஆமா. பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா தம்பி. பையன் யாரு? இவன் தான் என் பையன். ஐயோ, ஏயா பையன் நல்லா தானே இருக்கான், நீ ஏன் அவன் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறிய? என்னப்பா சொல்ற? ஆமாங்க, ஏற்கனவே வந்து பொண்ணு பார்த்துட்டு போனவங்க மணல் லாரி மோதி செத்துட்டாங்க. அடுத்ததா பொண்ணு பார்க்க வந்தவன் குப்பை லாரி மோதி கூழாயிட்டான். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, என்னமோ அது மட்டும் இல்ல, வாங்க 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 உள்ள வாங்க. யோ நாட்டாமே, உன் பொண்ணை கட்டினா என் பையன் உயிர் போயிடுமாயா? இப்ப இவ்வளவு கல்யாணம் பண்ண என் உயிர் போகலையா? அவங்கள கல்யாணம் பண்ணீங்க, உங்க உயிர் போகலையா? கல்யாணம் பண்ணாலே ஆம்பளைங்க உயிர் போகத்தான். லூஸ் மாதிரியா பேசுற? உன் பொண்ணை கட்டினா என் பையன் செத்து போயிடுவானாயா? எந்த வேலையத்தான் சொன்ன அப்படின்னு இந்த தம்பி தான் சொல்லிச்சு. நீ என்ன பண்றீங்க? சும்மா. ஐயா, இவன் பேச்ச நம்பாதீங்க, இவன் பொய் சொல்லுவானுங்க. ஏங்க, இந்த முகத்தை பார்த்தா பொய் சொல்ற முகமா தெரியுது, பால் வெடியுதுங்க. இந்த மூஞ்சிலியா நல்லா பாருங்க, வீரும் பிராந்தியமா வடிச்சிட்டு இருக்குது. இவன் பேச்சு கேட்டுட்டு வாசல் நிக்கிறீங்களே, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வாங்க. அந்த தம்பி ஒண்ணு பொய் சொல்லல, நீங்க தான் பொய் சொல்றீங்க. அம்மா, இது என்ற பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனைமா? என் பையனோட உயிர் பிரச்சனையா? இப்ப நீங்க முடிவா என்ன சொல்றீங்க? வீட்டுக்குள்ள வர மாட்டீங்களா? இந்த ஊருக்குள்ளே வர மாட்டாங்க. வாடி. அப்பா, ஹாய். ஐயோ ஐயோ, என்ன பாக்குறானே நம்மள. ஏண்டா வேலையை முடிச்சியா? அதனாலதான் நாட்டம் என்ன முறைகிறாரா? டேய், இப்ப திருப்தியாடா? சந்தோஷமா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நாங்க என்னடா பாவம் பண்ணோம்? ஐயோ நாட்டமே, எதுவுமே நான் பண்ணல. பின்ன? ஐயோ, அந்த செத்துமோட சுப்பிரமணி என்குள்ள பூந்து இவ்வளவு டார்ச்சர் பண்றான். டேய், எனக்கு காது குத்துறியா? இத்தனை வயசுக்கு மேல உனக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனா உன் புருஷன் வேணா பாப்பான். தெருவுல போற வரவன் பாப்பானா? பார்த்தா பரலவன் போயிட மாட்டான். இப்ப நான் உன்னை பரலவத்தை அனுப்புறேன்டா. என்ன அவசியமா அடிச்சாங்கணுமா? கண்டிப்பா. ஆஃபர் எதுவும் இல்லையா? இல்ல. எத்தனை தடவை அடிச்சுக்கிற? இந்த ஒரு வாட்டி விட்டுறேன். விட மாட்டேன். கையெடு. எதுக்குடா சட்டை கழட்டினேன்? ஆமா, ஒரு தடவை வரும்போது அடிச்சு சட்டை கிச்சிரு. நான் தெருவில் போய் பிச்சை எடுக்கிறேன். இந்த ஒரு சட்டை தாங்குது, அதே கொஞ்சம் விட்டு வை. டேய், சிரிக்கிறாடா நீ? இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுத்து ஒரு நாள் உன்னை பழி வாங்க விட மாட்டான் நானு. பாரா நீ. அம்மா, எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுடா. நேருக்கு நேரம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். போயா உள்ள. நட உள்ள. வா வா. ஏங்க நீங்க வரல? பாலாஜியை பலி கொடுத்து என் காதலை காப்பாத்திட்டேன். அப்பாடி, எல்லா பண்ணாடிகளும் தூங்கிடுச்சுங்க. பாண்டியா, ஏன்பா கத்துற? ஏன் கத்துற? வா போவோம். எங்க? இந்த ஊர் டூரிங் டாக்கீஸ்ல அவ்வளோ ராபகல் படம் போட்டிருக்கான், போய் பாப்பா வா. மணி ஆயிடுச்சு, இன்டர்வலுக்கு அப்புறம் ஒண்ணும் இருக்காது. ஏன்பா இப்படி பொறுப்புலாம் பேசுற? எஸ்கேப் ஆகும் வாப்பா இந்த வீட்டுல இருந்து. எதுக்கு எஸ்கேப் ஆகணும்? எப்பா நம்ம வீட்டுக்கு போவோம்ப்பா. ஏண்டா, இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணாம இங்க இருந்து போனா அது துரோகமாவாதா? ஆமா, ஏதோ காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டு கை விட்டு போற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ற. தவறு, கல்யாணம் பொண்டாட்டிய அங்க விட்டு வந்திருக்குமே, அதான் பெரிய துரோகம். தவறு,
இந்த பொண்ணுங்களுக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காதுப்பா. இதுல ஏகப்பட்ட சிக்கல் இருக்குப்பா. அதனால கல்யாணம் பண்ணிட்டேன் நம்ம பொண்டாட்டிங்களாவது சந்தோஷமா வச்சுப்போம். பாப்பா போவோம். பாலாஜி, ஏன்பா? நான் ஹீரோ ஆயிட்ட பிறகுதான் என் பொண்டாட்டி மூஞ்சில முழிப்புன்னு சபதம் பண்ணிருக்கேன். ஐயோ இந்த பாரு, இந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதும் நீ ஹீரோ ஆறதும் ரெண்டும் ஒண்ணுதான்ப்பா. என்ன சொல்ற புரியலையே? ரெண்டுமே நடக்காதுன்னு சொல்ல வரேன்ப்பா. இந்த பாரு, டயத்தை வேஸ்ட் பண்ணாத, டப்புன்னு எஸ்கேப் ஆகும். வாப்பா. என்ன யோசிக்கிற? இந்த பாரு, இப்ப நீ வரியா இல்ல நான் போய் உன் பொண்டாட்டியை கூட்டு வருவா? ஐயோ வேணாப்பா, நான் வரேன். அது வா போவோம். இங்க இருந்தே ஓட்டத்தை ஸ்டார்ட் பண்ணிக்க. பாண்டியா, சக்சஸ் பாண்டியா. அம்மா அக்கா. பாலாஜி, ஆ, ரொம்ப மூச்சு வாங்குதுடா. எப்பா டயர்ட் ஆகாத, ஓடிட்டாரு. மொத்தமா நம்ம வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துக்குவோம். எப்பா பாண்டியா, பயங்கரமா பசிக்குதுப்பா. டயர்டா வேற ஆகி போச்சு. ஊர் எல்லையை தாண்ட உடனே ஏதாவது டீ கடையா பார்த்து நின்னு டீயும் பண்ணு சாப்பிட்டு போடுவோம்ப்பா. பால் வந்திருக்குமா? வந்திருக்கான். எப்பா எப்பா பாண்டியா, ஏப்பா விடிஞ்சு போச்சு, ஒரு டீ கடை கூட திறக்கலையாப்பா? அதானே, ஒயின் ஷாப் தான் 10 மணிக்கு திறப்பாங்க. டீ கடை கூட திறக்க மாட்டாங்கன்னா என்ன ஊர் இது? எப்பா நான் இன்னும் ஊரிலே தாண்டிக்க மாட்டேன்ப்பா. ஓய் வெட்டி பசங்களா, நீங்க இன்னும் வீட்டையே தாண்டல. அது சரி. எப்பா அதே வீட்டு வாசல் தான் ஓடி நிற்கிறான். ஏய் அல்ல கை பாய்ஸ், என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாம இங்கேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சீங்க, உங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. நின்ன இடத்துலயே தான் ஓடிட்டு இருப்பீங்க. பாலாஜி, அங்க பாருடா காகித பொறுக்கி. யோ மாமா, என்னத்தை தேடுகிற? அது நேற்று கவுன்சிலர் கூழ் ஊத்துனாரு, நான் கூட சேர்ந்து குடிச்சேன். இந்த கும்பல் எங்காவது நான் இருக்கிறான்னு பாக்குறேன்பா. டேய் பாலாஜி, அங்க பாருடா காஞ்சனா மாதிரி. யாரா அது? டேய் யாரா அது? டேய் யாரா நீ? யாரா நீ? டேய் ரெண்டு பேரும் கதை மூடி இருக்கு, எப்படா வந்த உள்ள நீ? கதவை தந்துன்னு உள்ள வருவேன் பேமானி, ஜன்னல்ல வச்சுக்கின்னு உள்ள வருவேன் வேலுமணி. டேய் என்ன வேலுமணி 4 மணி நிக்கிட்டு? யாரா வேலுமணி அது? டாய் நான் தான்டா. டேய் ஜன்னலையே ஒஸ்டியா? டேய் வேலூர் ஜெயில சொரங்கத்தை வெட்டி வெளியே வந்தோம்டா. அங்க எதுக்குடா போய் சுரங்க வெட்டின? 4 பேர் வெளியே வெட்டினேன், குச்சி உள்ள போட்டானுங்க, அதான் சொரங்கத்தை வெட்டி வெளியே வந்தேன். டேய் அதுக்கு ஏன்டா இங்க வந்த? ஆண்டியப்ப இருக்கான்ல, ஆண்டியப்ப இருக்கிறான்டா, ஆனா இங்க இல்ல, வேலூர்ல இருக்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியும், அவனோட ஜெயில்மெண்ட் தான் நானு. என்னையா காலேஜ் மேட் மாதிரி பெருமையா சொல்ற? காலேஜ் போறது ஈஸி, ஆனா ஜெயிலுக்கு போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னமா சொல்ற? நான் ஏதோ ஜெயிலுக்கு போயிட்டு வந்த மாதிரி என்கிட்ட கேக்குற? போனது இல்லையா? நான் ஒன்னும் சுத்தி காட்டுறேன் வா. அப்பா என்னடா ஏதோ பிக்னிக் கூட்டி போற மாதிரி சொல்ற? ஆமா நீ யாரா, நீ எதுக்கு இங்க வந்த? அம்மா கம்மா எத்தனை முறை சொல்றது, நான் தான் ஆண்டியப்பன் ஜெயில்மெண்ட், அவன் தான் இங்க அமிச்சான். எதுக்கு? உங்கெல்லாம் உசார் பண்றது, சும்மா காமெடி பண்ணப்பா. கத்துக்கிட்டா டிஆர்பி. எதுக்கு வந்தீங்க நீங்க சொல்லவே இல்லையே? அந்த ஆண்டி ஏதோ ஒரு கர்மத்தை காதலிக்கிறானாமே. கருமம் இல்ல, அது நான் தான். என் பேரு தான் ரோஜா. நீதானே அது? ஏமா உன்னை பார்த்தா வெள்ளி குத்து விளக்கு மாதிரி அப்படியே பல பல பலன்னு மின்றிய, உனக்கு என்ன இவனுக்கு மாதிரி மூளைக்கோலம்? ஏன் போய் ஒரு அக்கிஸ்ட காதலிக்கிறிய? ஜெயில் வார்டனே சொல்றாரு கேட்டுக்க. டே கிங்காங்க எதுனா உன்னாம அமுச்சு வச்சான்ப்பா? அவன் லவருக்கு இந்த கிஃப்ட் கொடுக்க சொன்னான்ப்பா, அதான்பா எடுத்துன்னு வந்தான். இதுல என்ன இருக்குது? எனக்கு அதெல்லாம் தெரியாது, பிரிச்சு பாத்துக்கோ. பாத்தியாடா, ஜெயில இருந்து கொரியரே வந்துக்குது. இந்த அப்படி சரி நான் கிளம்புறேன். ஆண்டிக்கு என்ன மெசேஜ் சொல்லணுமா? அப்ப நீ மறுபடியும் ஜெயிலுக்கு தான் போறியா? வெளியே ஒருத்தனை போட்டு உள்ள போப்பேன். டேய் என்னடா வாசல்ல தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு போற மாதிரி அனாவசியமா சொல்ற? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தாமா ஆண்டிக்கு என்ன சொல்லணுமா கொடுக்கணுமா எதா இருந்தாலும் சொல்லி செய்யறேன். ஒரு உமா கொடுக்கணுமா? அப்ப என்கிட்ட கொடு, நான் எதுவுமே கொடுக்க. ஏன்டா டேய் கொரில்லா குரங்கு, அது என்ன உம்மாவா இல்ல உப்புமாவா? கொண்டு போய் கொடுக்கணுங்கிற பழம் இல்ல. சும்மா நீ போன அக்யூஸ்ட் சார் சொல்லுமா. நான் அவரை நினைச்சி வாடிட்டு இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லுங்க. யாரு நீ? நல்லா துண்ணு புட்டு லப்பர் பொம்மை மாதிரி இருக்கிற, நீ ஏங்கி தவிக்கிற? எல்லாம் போய் சொல்றேன். யோ கக்கூஸ், யோ அக்யூஸ், அந்த நாதாரி பையன் எனக்கு எதுவும் கொடுத்து அனுப்பலையா?
உள்ள ஒரு புல்லு வாங்கி வச்சிருக்கானா குடிச்சிட்டு அங்கே ஜெயில போய் செட்டில் ஆயிரியா? செட்டிலாடுறேன்டா உன்னை போட்டு தள்ளிட்டு. சார் யாரையோ போட்டு தர போறேன்னு சொன்னீங்களா சார்? கூட சம்சாவாயில போடுங்க சார். செத்த கோசெல்லாம் நான் அடிக்கல. சரி சரி பிரிடி என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.